ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி பருப்பு சாதம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். காளான் சில்லி நான் எப்படி செய்கிறேன்னு போடல, அரிசி பருப்பு சாதம் மட்டும் போட்டிருக்கேன். வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கணும். அதோட துவரம் பருப்பு, பாசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி புதினா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இல்லை நான் போடல. இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை கிராம்புகள்லாம் போட்டு சோம்பு, சீரகம், கடுகு, உளுந்து. நான் அதை வீடியோ போடலை. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வதக்கணும். அப்புறம் பச்சை மிளகா, பூண்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வதக்கணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படி வதங்கியிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இதா கொஞ்சம் அப்போ தான் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரையும் நல்லா வதக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம நல்லா வதக்குறோமோ அப்போ தான் சாப்பாடு நமக்கு நல்லா வரும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு, நீங்கள் உப்பு போட்டு வதக்கினாலும் வதக்கலாம். நான் அரிசி போட்டதுக்கப்புறம் தான் உப்பு போடுவேன், அதனால் நான் போடல. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கி இப்போ கலர் மாதிரி இருக்கா தக்காளியோட நேரம் பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக ஆகணும் வதங்கணும். வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் உரப்பு கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ நல்லா கிண்டி விட்டுறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்ல மசாலாலாம் உள்ளே இறங்கும். அப்போ தான் பாருங்கள் இந்த தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி மசியணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மசாலா நல்லா வாடையே வரக்கூடாது, இந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்தால் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு தண்ணி இந்த அளவு தான் ஊற்றிருக்கேன். இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ நம்ம அரிசி அலசி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. அடுத்து வேகையில் நமக்கு இன்னும் அரிசி உடஞ்சிரும். அதனால் இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடணும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், அரிசி பருப்பு சாதம் ரெடி. பாருங்கள் நல்லா வந்துருக்கு, நல்லா வெந்து வந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊற்றுற தண்ணி அளவில் தான் இருக்குது அந்த சாப்பாடு பக்குவம். பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.